வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். 4 மாநிலங்கள்ல 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் போன 19ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்குது. இதனுடைய முடிவுகள் நாளைக்கு வெளியாகவிருக்குது. இந்த நேரத்துல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சாவியா சாட்சி செஃபாலஜிஸ்ட் அவருடைய டீம் வெளியிட்டிருக்கிறாங்க ரொம்ப சமீபத்துல. ஸோ அவர்களினுடைய ஃபைண்டிங்ஸ் என்ன, இந்த 5 தொகுதியில யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 5 தொகுதிகள், குஜராத்ல 2 தொகுதி, வெஸ்ட் பெங்கால்ல 1 தொகுதி, பஞ்சாப்ல 1 தொகுதி, கேரளால 1 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு 5 தொகுதிகளுக்கு, சட்டமன்ற தொகுதிகளுக்கு 19ஆம் தேதி தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ சாவியா சாட்சி செஃபாலஜிஸ்ட் அவர்களினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம். இவர்களினுடைய ஃபைண்டிங்ஸ் படி பார்க்கும் பொழுது கேரளாவினுடைய நிலம்பூர் இந்த தொகுதி இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதி. போன முறை கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிட்ட PV அன்வர் கம்யூனிஸ்ட் கட்சியோட இருந்த முரண்பாடு காரணமாக ரிசைன் பண்ணிட்டு அந்த கட்சியிலேருந்து விலகி அதற்கப்புறம் திமுகவினுடைய கேரளா பிரான்ச்சை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதற்கு கம்யூனிஸ்டுகளோடு இவர்கள் கூட்டணியில் இருக்கிறதுனால அவர்கள் வேணான்னு சொன்னது. அதற்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த கட்சியை கேரளாவில் ஆரம்பித்து அந்த கட்சியினுடைய வேட்பாளராக போட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் ஒரு பெரிய அளவில் வந்துட்டு இம்பேக்டை கிரியேட் பண்ண மாட்டார் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் கம்யூனிஸ்டுகளினுடைய ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றதும் அதிகமாக இருக்குது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவர்கள் அந்த தொகுதியை தன்னுடைய சொந்த தொகுதியாக எடுத்துக்கிட்டு UDFக்காக வேலை செஞ்சுருக்கிறாங்க, காங்கிரஸுக்காக. ஸோ அதனால் நிலம்பூரை பொறுத்த மட்டும் காங்கிரஸுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் அடுத்தது குஜராத்தினுடைய விசாவதார், இது ஆம் ஆத்மி கையில் வச்சிருந்த தொகுதி. ஸோ 2 பேருக்கும், ஆம் ஆத்மி அண்ட் BJP 2 பேருக்கும் போட்டி அப்படின்றது மிக கடுமையாக இருக்குது. 18 வருஷமா BJP அந்த தொகுதியை பிடிக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ யார் வெற்றி பெற்றாலும் அந்த வித்தியாசம் மார்ஜின் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றத அவர்களினுடைய கணிப்பில் கணித்திருக்கிறாங்க. அடுத்தது லூதியானா மேற்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் ஸோ இங்கே வந்துட்டு BJP ஓரளவு வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த முறை போட்டி அப்படின்றது காங்கிரஸ் வெர்சஸ் ஆம் ஆத்மி அப்படின்னு மட்டும் இருக்காது. காங்கிரஸ் வெர்சஸ் ஆம் ஆத்மி வெர்சஸ் BJP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கோண போட்டியாக தான் இருக்கும். இருந்தாலும் அதில் ஆம் ஆத்மியினுடைய கை தான் உயர்ந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அவர்களினுடைய முடிவுகள்னு பார்த்தோம்னா நிலம்பூரில் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குஜராத்தினுடைய காடி தொகுதியில் BJP ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குஜராத்தினுடைய விசாவதார் தொகுதியில் 50-50 ஆம் ஆத்மி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, BJP ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பஞ்சாபினுடைய லூதியானா மேற்குல ஆம் ஆத்மி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெஸ்ட் பெங்காலினுடைய காலிகஞ்ச் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளாக வெளியிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நேரம் தேர்தல் முடிவுகள் வெளிவந்துடும். பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.